நிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். சாட்டர்டே ஈவினிங்கே மாவாட்டி வச்சனால சண்டே மார்னிங் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே வந்து மாவு கலக்கி வச்சுட்டேன். மார்னிங் எந்திரிச்சு விடும்போது நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சு. மார்னிங்கே போய் கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நான் தான் எந்திரிச்சு பார்த்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மார்னிங் எந்திரிச்ச உடனே சரி கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரியே இருந்தனால மார்னிங்கே போய் தலைக்கு வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்தோடனே ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மார்னிங்கே கொஞ்சம் நேரமாகவே சண்டே குளிச்சுட்டு அப்புறமேட்டு தான் மார்னிங் சமைக்கவே ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டா தம்பிக்கு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நான் எப்போவுமே இட்லி அரிசி யூஸ் பண்ணதே இல்லை. ரேஷனில் கொடுக்குறேன் புழுங்கல் அரிசி, பச்சரிசி, வெந்தயம், உளுந்து இதை 4 போட்டு தான் நல்லாவே இட்லி நல்லாவே சாஃப்டாக வரும். இட்லி கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டு கல் மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இட்லி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்த உடனே சுடக்கூடாது. ஒரு 1/2 hour அந்த கூலிங்கில் அடங்கினதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு மாவு ஓரளவுக்கு கெட்டியாக கலக்கி ஊற்றுனீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் அப்படியே மட்டன் குழம்புக்கு சாந்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு கட்டி பூண்டு ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா ஒரு லேஸ் பிங்க் வர வரைக்கும் வணக்கி எடுத்து வச்சிட்டேன். இந்த பக்கம் அதே கடாயிலே எண்ணெய் சேர்த்து பட்டை, சோம்பு, சீரகம், மிளகு, வரமல்லி நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறமேட்டு அரிசி, கசகசா சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இல்லையே ஹஸ்பண்ட் வந்து குடல் க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எதுக்கு 2 தடவை வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். குடல் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் குடல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் லாக் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக குடல் வெந்துடும். பக்கம் அப்படியே குடல் வேகிறதுக்குள்ள மட்டன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு மட்டன் எல்லாம் 3 வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அத்தை வந்து ஊருக்கு போனப்பயே ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது மீன் குழம்புலாம் வைக்க நல்லாயிருக்கும் அப்படின்னனால பாத்திரம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தனால சரி வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் தான் வச்சுருந்தேன். குழம்பு ரொம்பவுமே சூப்பராக தான் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தாராளமாக சேர்த்து கடுகு, சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு கறி சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் பக்கம் மூடி வச்சிடலாம். நல்லா மட்டன் வந்து வெந்து வந்துடும். இந்த பக்கம் நம்ம வணக்கி வச்சுருந்த சாந்தெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வரமிளகா சேர்த்துருக்கனால தேவைக்கேற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் அப்படியே மட்டன் மசாலாவும் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கறி ஓரளவுக்கு வெந்து வந்த உடனே ஆட்டு ஈரல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் இருக்கானு பார்த்துக்கோங்க. குடல் வந்து 4 விசில் விட்டு எடுத்துருந்தோம். அதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு. வந்து குடலை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். அந்த குடல் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன். குடல் கிரேவி செய்கிறீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம குடல் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே குடல் சேர்த்து தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆயிரும். மார்னிங் கொஞ்சம் சமைக்கவே லேட் ஆயிடுச்சு. அதனால 10 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி இட்லி, ஆட்டுக்கறி குழம்பு, குடல் கிரேவி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டு வேலையெல்லாம் இன்னும் ஈவினிங் வரைக்கும் எதுவும் சமைக்கிற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயில் நல்லாவே அடிக்கவே துணியும் போய் துவைச்சிட்டு வந்துட்டேன். துவைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மதியம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு 3 மணிக்கு மேலே தான் குழம்பெல்லாம் சூடு பண்ணி வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து கொஞ்சம் வேலை அதிகன்றனால தம்பி பார்த்துக்கிட்டு சாப்பாடு வேலை செஞ்சுட்டு துணி துவைச்சனால பாத்திரம் கொஞ்சம் மார்னிங்கில் இருந்தனால 3 மணிக்கு மேலே தான் எல்லா பாத்திரத்தையும் க்ளீனாக கழுவி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில்
தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன் கூந்தல் நெளிவில். பாத்திரமெல்லாம் கழுவி கமுத்துறதுக்குள்ளே தம்பி எந்திரிச்சு வந்துட்டான். அவனுக்கு வந்து பால் காய வச்சுட்டு எனக்கு கிச்சன் டாப் ஓரளவுக்கு சின்னதுன்றனால இப்போ ரீசெண்டாக தான் வந்து மீஷோவில் வந்து ஒரு கிச்சன் ஸ்டாண்ட் வந்து சின்னதாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பால் காய வைக்கும்போது அப்படியே ஒரு சில பொருள் எல்லாம் காலியாக இருந்தால் அப்படியே ஃபுல் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்படி தான் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எண்ணெய் உப்பு அதெல்லாம் வந்து காலியாக இருந்ததுனால எல்லாம் வந்து ஃபுல் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி கருவம் அழிந்ததடி. அப்படியே சைட் பை சைட் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தம்பிக்கு எனக்கு பாலாத்தி ஃபஸ்ட்டு தம்பி குடிக்க வச்சுட்டு அப்படியே நானும் குடிச்சிட்டேன். அப்புறம் மாடிக்கு துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன் மார்னிங்கே. அதெல்லாம் வந்து இப்போ நல்லாவே காஞ்சிருக்கும். ஒரு 4:30க்கு மேலே ஆனனால அப்படியே போய் துணியை எடுத்துகிட்டு வரலாம் நானும் தம்பி கிளம்பிட்டோம். கைத்தில் இருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் வந்து கீழே காய வச்சுருந்த மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தான். ஹஸ்பண்ட் வந்தனால ஹஸ்பண்ட் கிட்ட துணியெல்லாம் கொடுத்து விட்டுட்டு தம்பி நல்லா ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தனால அவன் கூட கொஞ்சம் நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். தம்பி நல்லாவே ஆக்டிவாக ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்தான். அந்த டேவே ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வீடியோவோட நம்மளே எண்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சிருந்தா நம்ம பேஜை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.